தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 107 உயர்வு. இதுவரை 18 உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. இரவில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் மண்ணில் புதைந்த பரிதாபம். நிலச்சரிவில் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 500 குடும்பங்கள் மாயமானதாக அதிர்ச்சி தகவல். வீடுகள் இருந்த தடம் தெரியாத அளவுக்கு மண்ணில் புதைந்து போன சோகம். கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு. நெஞ்சை பதற வைக்கும் வகையில் வெளியான கழுகு பார்வை காட்சிகள். கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் அரசு முறை துக்கம் அனுசரிப்பு. வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பை தொடர்ந்து மாநில அரசு அறிவிப்பு. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ள காட்சிகள். உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியான தமிழர்களின் எண்ணிக்கை 2 உயர்வு. கூடலூரை சேர்ந்த காளிதாஸ் மற்றும் கல்யாணகுமார் ஆகியோர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. கேரளாவின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, மலப்புரம், திருச்சூர், இடுக்கி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகனமழைக்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரள முதலமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. வயநாட்டில் நிலச்சரிவால் நிலை குலைந்துள்ள கேரளாவிற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழக அரசு தயார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாக பிரதமர் மோடி பதிவு. மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கேரள முதலமைச்சரிடம் உறுதி. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. படுகாயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் ட்விட்டர் பதிவு. வயநாட்டு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கேரள முதலமைச்சர் மற்றும் வயநாடு ஆட்சியரிடம் தொலைபேசியில் பேச்சு. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம். 1070 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு.
வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கருத்து. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். வால்பாறையில் பெய்த கனமழையின் போது மலைக்குன்று சரிந்து குடியிருப்பு மீது விழுந்ததில் 2 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை. தொடர் மழையால் கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் கடும் நிலச்சரிவு. வீடுகள், வாகனங்கள் மண்ணுக்குள் புதைந்ததால் பரபரப்பு. உடுமலையிலிருந்து மறையூர் வழியாக மூணாறு செல்லும் பிரதான சாலையில் மண் சரிவு. மண் சரிவை அகற்றும் பணிகள் தீவிரம். மூணாறு சாலையில் பயணம் செய்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தல். KRS அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழக காவிரியில் 1,10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து 80,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல்.